இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ மூட் ஸ்விங் ஆகும் மனைவிகள் அதனால் மூட் அவுட் ஆகும் கணவர்கள். இது நல்லா இருக்கே. மூட் ஸ்விங் ஆகும் மனைவிகள் மூட் அவுட் ஆகும் கணவர்கள். சரி, என்னதான் பண்ணுவாங்க பார்க்கலாம். உங்களோட மனைவி மூட் ஸ்விங்ல தான் இருக்காங்கிறத எந்த சிம்டம்ஸ் வச்சு கண்டுபிடிப்பீங்க? நான் வீட்டில் இருக்கதே மறந்துடுவாங்க. வீட்டில் ஒரு 5 பேர் இருக்கோனா நான் மட்டும் அவங்க கண்ணுக்கே தெரிய மாட்டேன். என்னடா இது அதிசயமா இருக்கு. கோவப்பட்டா திட்டுவாங்க, ஆனா இவங்க பார்த்தீங்கன்னா கண்ணெதிர்க்கு வர இல்லாத மாதிரியே இது எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனா திட்டுறதை விட இது ரொம்ப கொடுமையா இருக்கும்னு நினைக்கிறேன். அமைதியா இருந்தாலே அவளுக்கு ஓகே நம்ம ஏதோ பண்ணிருக்கிறோம், வெளில அமைதியா இருக்க மாட்டாளே, வாய் இல்லைன்னா மூடாதே, வாய் மூடி இருந்தா ஏதோ பிரச்சனை Okay, அது ஒரு இருக்கு நம்ம கிட்ட. பெண்கள் வாயை திறந்துட்டா கூட அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடலாம். ஆனா அதை பேசாம இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா பெரிய குண்டு காத்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அது சீக்கிரமா அடைச்சிடணும், இல்லைன்னா பத்திக்கிச்சு வெடிச்சேத்தி இருந்தா அது அவ்வளவுதான். இப்ப இங்கேயே அவ மூட் ஸ்விங் ஆயிட்டா. மைக் அப்படி போச்சுல, ஆமா, அப்படியே பாக்குறான். ஏன் வாங்க மாட்டேன், நீ ஏன் வாங்க மாட்டேற? வீட்டில் இருக்கிற பிரச்சனைன்னு சொல்ல சொன்னா அந்த சொல்ற இடத்துலயும் ஒரு பிரச்சனை வருது. மைக்கு நீ வாங்கல, வா இதுக்கு வீட்டுக்கு போய் உனக்கு இருக்கு. பெர்மிஷன் கேட்பாங்க வெளியே போறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட. சரி ஓகே போன்னு சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு யோசிப்பேன், இவன் மட்டும் வெளியே போய் ஜாலியா இருக்கானே, இவன் இப்படி இருக்க கூடாது சொல்லிட்டு உடனே கால் பண்ணி இப்ப வீட்டுக்கு வரியா இல்லையான்னு சொல்லிட்டு ஜாலியா இருக்கு. எனக்கு புரியல. இவங்க தான் பார்த்தீங்கன்னா வெளியில போயிட்டு வான்னு சொல்லி அனுப்புறாங்க. இவங்களே போயிட்டு ஒரு 10 நிமிஷம் கூட இல்லை, எப்போ வருவீங்க வீட்டுக்கு எப்போ வருவீங்கன்னா என்னது இது? அது பேசாம பருத்தி போட்ட குடோன்ல இருந்துடலான்ற மாதிரி தானே இருக்கு. போகணும்னு விரும்புறாப்ல. சரி, அப்ப நீ போவேணாம், நீ என் கூட இருந்தே சொல்லிருக்கலாம். சரி போன்றிருந்தீங்க. அதுக்கப்புறம் இல்ல அவர் கேட்கும் போது அனுப்பணும்னு தோணும். அதுக்கப்புறம் அனுப்பக்கூடாது, நம்ம விடக்கூடாது அப்படின்னு தோணும். எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. எப்போ வரீங்க, எப்போ வரீங்க? ஆனா மூட் ஸ்விங்ஸ்ல இருக்கும்போது என்ன சமாதானம் பண்ண ஒரு மொக்க காமெடி அடிப்பாங்க சார். அது எனக்கு இன்னும் பயங்கர மூட் ஸ்விங்ஸ் ஆயிடும் சார். இது என்னடா இது? அவ்வளோ காண்டில் இருக்கும்போது இவர் போய் காமெடி பண்ணுற மேலே வெறுப்பேற்றி விட்டா சரி, அப்படி அவர் என்ன காமெடி பண்ணுறாருன்னு பாருங்கள். எதாவது சாப்பிட வாங்கிட்டு வந்துட்டேன்னா, அந்த மாதிரி கோவமாக இருக்கும்போது அது லேட்டாக வர டைம்லலாம் சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வந்தேன்னா யூஸ்வலாக சமாதானப்படுத்திடுவேன். சில டைம் நான் ரொம்ப லேட் ஆகிட்டேன்னா கடைங்கெல்லாம் மூடிடும். அப்போ இருக்காது. அப்போ என்ன பண்ணுவேன்னா, வீட்டுக்கு வந்து நீ இன்னும் சாப்பிடலையா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு சாப்பாடை போட்டு இது சிக்கன் ரைஸ் நினச்சிட்டு சாப்பிடுன்னு சொல்லி கொடுப்பேன். அப்போ தான் அதாவது சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு சொல்லுவாங்க, ஒன்று மறந்துட்டு இருப்பார், அதுக்கு கடை மூடிச்சு ஒரு சாக்கு. அது இல்லாமல் வீட்டில் இருக்க தயிர் சாதத்துட்டு போயிட்டு இந்த பாருமா சிக்கன் ரைஸ் அப்படின்னு நினச்சின்னு சாப்பிடுன்னா குண்டாம் பறக்காதான் பயங்கரமான டென்ஷன் ஆகிடுவான். ஸோ அந்த மாதிரிலாம் ப்ராப்பர்ட்டி காமெடியாக பண்ணுவேன். ப்ராப்பர்ட்டி இது பண்ணா ஓகே சார். ஃபோன்ல சிக்கன் போட்டோ காமிச்சிட்டு இது பக்கத்துல வச்சு சாப்பிட சொன்னா எப்படி சார் சாப்பிட முடியும்? இது ரீல்ஸில் வந்து தானே நம்மளே போட்டிருக்கோம். இது பிரியாணி இருக்கோம், அதை வச்சு வெள்ளை சொல்லுது. என்னடா இது? சாட்டர்டே மூவிக்கு புக் பண்ண சொல்லுவாங்க சார். 12 மணிக்கு ஷோக்கு நீ சாயந்தரம் ஒரு 6 மணி ஒரு 7 மணிக்கு சொன்னால் நான் எந்த தேட்டரில் இருக்குன்னு பார்த்து புக் பண்ணுவேன். 11:45 12 மணி ஷோ புக் பண்ணுன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகலன்னு சொல்லி அடுத்த நாள் பிளாக் பண்ணுறாங்க. 11:45 நான் எப்படி புக் பண்ணி என் வீட்டு பக்கத்தில் நானாக தேட்டராக கட்டி வச்சுருக்கேன் வீட்டில். அதுக்காக ஃபோன் பிளாக் பண்ணிட்டாங்க. அதுக்காக பிளாக்கே பண்ணிடுறாங்க. ஓகே, இப்போ நீங்கள் பிளாக் பண்ணிட்டீங்க, அவர் ரீச் பண்ண முடியல. இப்போ அவர் என்ன பண்ணணும்? இப்போ அவங்க சொன்னாங்க இதை பண்ணணும் அதை பண்ணணும், நீங்கள் அவர் என்ன பண்ணணும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? இல்ல ஒரு 100 தடவை சாரி கேட்டா அப்புறம் மனசு 100 சாரி எஸ்எம்எஸ் அனுப்பணுமா? ஆமா. இல்லை, எனக்கு புரியல. இவங்க படத்தை கூட்டு போகிறது பிரச்சனை இல்லை, அவர் இப்போ அவங்க கிட்ட சாரி சொல்லணும். அதுக்காக தான் இந்த ஒரு பிளானே போட்டிருக்காங்க. அதாவது படம் நெருக்கத்தில் படத்தை புக் பண்ணுறது. கண்டிப்பாக வரமாட்டான், இவன் நல்லா இருக்கும் போதே வரமாட்டான், இந்த டிலே ஆச்சுன்னா எப்படி வருவான், இப்படி ஒரு பிளானை போடுறது. இல்லையுமே வாட்ஸ்அப் செக் பண்ணுவேன் சார். அவரோட வாட்ஸ்அப்பா? அப்புறம் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் நான் என்னோடதுலயும் ஓபன்ல தான் போடுற போஸ்ட், என் அக்கவுண்ட்ல இருக்கிற போஸ்ட் எல்லாமே அவங்க தான் போஸ்ட் பண்றது. ஆமா சார், நான் தான் ஹேண்டில் பண்றேன். ஓகே, இப்போ உங்க அக்கவுண்ட்? என் அக்கௌண்ட் நான் தான் ஹேண்டில் பண்றேன். ஆனா என் அக்கௌண்ட் அவங்க கிட்ட இல்ல. நீங்க கேட்கலையா? அனௌன் ஐட்டம்ல சார். அது எப்படி? நம்ம அக்கௌண்ட் அவங்க கேட்கலாம், ஆனால் அவங்க அக்கௌண்ட் நம்ம கேட்டால் அவ்வளோதான். சரி, இது ஹேண்டில் பண்ணுறத விட இங்கே ஒரு கப்பல் இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா 1 வருஷம் 2 வருஷம் எல்லாம் கிடையாது, 10 வருஷமா அவரோட அக்கௌண்ட் இவங்க தான் ஹேண்டில் பண்ணுறாங்களாம். அவனுக்கு பர்த்டே விஷஸ் வந்தா கூட அதுக்கு ரிப்ளை நான் தான் பண்ணுவேன். அவன் தான் பேசுறான்னு நினைச்சிட்டு கூட நிறைய கேர்ள்ஸ் என்கிட்டயே பேசியிருக்காங்க. நீங்க என்ன ரிப்ளை பண்ணுவீங்க? சரி ஹாய் சாப்பிட்டியா அப்படி இல்லைன்னா நானும் அதே மாதிரி சாப்பிட்டேன் நீ என்ன பண்ற அப்படின்ட்டுலாம் நானுமே டெக்ஸ்ட் பண்ணியிருக்கேன். அது அவங்களுக்கு தெரியாது. ஒருவேளை உண்மையிலேயே அவங்க யாரோ தெரியாதவங்க இவரை பிடிச்சி போய் பேசினா கூட என்னடா இவன் ஐ சாப்பிட்டியானே சொல்கிறானே விட்டு போயிடுவாங்களே. அதையும் மீறி எதனா கமெண்ட் வந்துச்சுன்னா தலைவன் வீட்டில் காலி. நீங்க அவர் அக்கௌண்ட் வாங்கி அவருக்கு வர மெசேஜுக்கு நீங்க ஏன் ரிப்ளை பண்றீங்க? ஏன்னா அவன் பண்ண வேணாம், நம்மளே பண்ணிக்கலாம். அவன் யார்கிட்டயும் சேட் பண்ணக்கூடாது, அவன் பேசினா என்கிட்ட மட்டும்தான் பேசணும் அப்படின்றதுனால. இதுக்கு என்கிட்ட பதிலே இல்லைங்க.
இந்த பதிலை நீங்கள் தான் கமெண்ட்டில் சொல்லணும், கண்டிப்பாக சொல்லுங்கள். அவ்வாறையும் என் மெசேஜ்லேருந்து டைப் ஆகி போயிருக்கோம். ஆனால் யாரா இதுன்னு பார்த்தா இவங்க அனுப்பியிருப்பாங்க. ஆனால் சீரியஸ் நோட் கேட்குறேன்பா, ஒரு 10 இயர்ஸாக உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து உங்கள் ஒய்ஃப் ஹேண்டில் பண்ணுறாங்க. ஆல்தோ அவங்க ஒய்ஃப்னாலும் உங்களுக்கு ஒரு ப்ரைவசி இல்லையே, அது உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இல்லையான்னு கேட்குறேன். ஃபஸ்ட்டெல்லாம் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி கொஞ்சம் டார்ச்சலாக இருக்கும். அப்படியே பழகி இப்போ கல்யாணம் ஆன பிறகு என் சோஷியல் மீடியாவில் அவங்க மெசேஜ் பண்ணாலும் நான் பக்கத்துலேருந்து பார்த்துன்னு ஃப்ரெண்ட்லியாக பேசினுக்கிறேன், அவ்வளோதான் சார். இதில் கடுப்பு என்னன்னா அவங்க மெசேஜ் பண்ணுறதும் இல்லை, இவரை பக்கத்தில் வச்சுனே மெசேஜ் பண்ணுறது. அது தப்பு தவிர எதுனா ஒரு கமெண்ட் வேறு மாதிரி வந்துச்சுன்னு வச்சுங்க. ஒரு சப்போஸ் மச்சான் சரக்கடிக்கலானே என் ஃப்ரெண்டு மெசேஜ் பண்ணாவோட காலி. டேய் எப்படி மாட்டியிருக்கேன் பார்த்தியா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலாக அவர் பழகிட்டுன்னு சொன்னால் கூட எனக்கு ஸ்டில் இது வந்து ஃபேராக படவே இல்லை. பிகாஸ் அவர் வந்து ரொம்ப தன்மையாக ஓகே எனக்கு அது இதாகிடுச்சு அப்படிங்கிறாரு. பட் ஒருத்தரோட ஐடென்டிட்டியே நீங்கள் கையில் வச்சுருக்கீங்க. அவர் என்ன செய்யணுங்கிறத வந்து நீங்கள் தான் முடிவு பண்ணுற மாதிரி. ஸோ வாட், உங்கள் அடிமை இல்லையே. அச்சா இருப்பான் ஹஸ்பண்ட்னா அடிமையா, கொத்தடிமை நினைப்போம் உங்களுக்குலாம். அப்படியே இந்த என்ன சொல்லுவாங்க, காலம் அப்படியே தலைக்கீழே திருப்பி போட்டுச்சுன்ற மாதிரி தானே இருக்குது கதை. இதுவே ஒரு 10 வருஷம் முன்னாடி பண்ணிங்கன்னா இது எல்லாத்தையும் வந்து பெண்கள் ஆண்கள் பண்ணுற வேலையை பெண்கள் வந்து குற்றம் சாட்டுவாங்க, அதே அப்படியே திருப்பி போட்டுவாங்கடா. நான் என்னன்னு சொல்கிறது. 10 வருஷம் ஒரு மனுஷன் ப்ரைவசி இல்லாமல் இருந்தாங்கிறது வந்து என்னால் கற்பனையை பண்ண பார்க்க முடியல. சார் நான் வீட்டுக்கு வந்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல வாட்ஸ்அப் செக் பண்ணுவாங்க, ஃபேஸ்புக் செக் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு இரிட்டேட்டிங்காகவே இருக்கும். இது எண்ட் ஆஃப் த டே என்ன ஆகும்னா, இதெல்லாம் நம்ம ஏன் அதெல்லாம் வச்சுக்கிட்டு போகணும், அதை ஏன் டெலீட் பண்ணிட்டு போகக்கூடாதுன்ற ஒரு மைண்ட் எனக்கு வந்துடும். அதை நான் போகிறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிவிடுவேன், போகிறதுக்கு முன்னாடியே வந்து கம்பல்சரி வீட்டுக்கு வெளியே நின்று ஒரு 10 நிமிஷம் மெசேஜஸ் எல்லாமே டெலீட் பண்ணிவிட்டு அந்த சிச்சுவேஷனுக்குள்ளே போகாதபடி எனக்கு ஒரு தாட் வந்துடும். அப்போ அதை அவங்க அவாய்ட் பண்ணிட்டாங்கன்னா பெட்டர்ன்ற மாதிரி என்னோட சஜஷன். அதாவது எந்த பிரச்சனையும் வேணாம், நீ மெசேஜ் இருந்தால் தானே சண்டையே போடுவீங்க, அது இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ட்ராஷ் பாக்ஸில் போய் செக் பண்ணுவேன் சார். ஆனால் எந்த ஒரு பொண்ணுக்கிட்டையும் பேசக்கூடாதுன்றதையும் தாண்டி பார்த்தாலே எனக்கு வந்து மூட் ஸ்விங் ஆகிடும் சார். ஸோ வந்து அதனால அவர் அப்படி பண்ணுறாருன்றதுனால தான் நான் வந்து செக் பண்ணுறேன். ஆனால் இருந்தாலும் டெலீட் பண்ணுற அளவுக்கு போனால் மனைவிக்கே சந்தேகம், மனைவி கோவம் வரும்ல. டெலீட் பண்ணுற அளவுக்கு நீ அப்படி என்ன பேசியிருப்ப அப்படி தானே சண்டை வரும். இது ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, எப்படி நான் சொல்கிறது. வந்து வந்த உடனே வாட்ஸ்அப் என்ன இருக்குது, ட்ராஷ் பாக்ஸ் எல்லாம் வந்த உடனே பார்க்க மாட்டேன், தூங்கின உடனே பார்ப்பேன். நான் நல்லா தூங்கிட்ட பிறகு என் மொபைல் எடுத்து செக் பண்ணி பார்த்துட்டு காலையில் ஃபேஸை உருன்னு வச்சுருப்பாங்க. அப்போ தான் நான் கண்டுபிடிக்கணும் ஏதோ என் மொபைலை பார்த்துருக்காங்க, செக் பண்ணியிருக்காங்க, பேசியிருக்காங்க அப்படின்னு. நிஜமாவே நீங்கள் இப்படி இந்த பிரச்சனை அனுபவிச்சிருக்கீங்களா? கொஞ்சம் அதை பகிர்ந்துக்க முடியுமா இந்த கமெண்ட் பாக்ஸில் வந்து? சார் ஆக்சுவலாக வந்து நான் ஹாப்பியாக இருந்தால் அவங்களுக்கு அது பிடிக்காது, அப்போ மூட் ஸ்விங் ஆவாங்க. ஏன்னா சார் அவங்க ஃபேமிலியோட சேர்ந்து ஜாலியாக இருப்பாங்க சார். இது என்னடா கொடுமையாக இருக்குது. புருஷன் சந்தோஷப்பட்டா ஒய்ஃப் சந்தோஷப்படுவாங்கன்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இவர் சந்தோஷமாக இருந்தால் இவங்களுக்கு வந்து பிடிக்காதான். அது காரணம் பார்த்தீங்களா? அம்மா அப்பா கூட சந்தோஷமாக இருக்க, உங்கள் தங்கச்சி தம்பி கூட பேசிக்கிட்டு இருக்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சுற்றிக்கிட்டு இருக்கேன். ஆனால் நான் எங்கே இருந்தோ வந்து உங்கள் வீட்டில் உனக்காக நான் இருக்கேன் சார். அதோட உச்சம் வந்து ஒரு டைம் வந்து ஃப்ளாஸ்க் இருக்குல்ல சார், ஃபுல் வாட்டர் கேன், அதாவது ஃபுல் ஃப்ளாஸ்க்லேயும் வந்து தண்ணி இருக்குது, எடுத்து மண்டையில் இங்கே அடிச்சிட்டாங்க. ஏமா இது என்னடா அநியாயமாக இருக்குது. அண்ணன் எல்லா குமுறலையும் இங்கே வந்து சொல்லணுன்னே வந்து வெயிட் பண்ணியிருந்துருக்காரு ஒரு நாளா. இந்த டாப்பிக்காக நிறைய ஆண்கள் வெயிட் பண்ணி மூட் ஸ்விங்கை பற்றி பேசியே ஆகணும்டா, பாதிக்கப்படுறது நாங்கள் தான், இதை நடத்துங்க அப்படின்னு டேரக்டர் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அது எங்களுக்குள்ள வேற ஒரு ப்ராப்ளம் வந்தப்போ அது எக்ஸ்ட்ரீம் போய் அதை அடிச்சிருக்கேன். அதுக்காக மனுஷன் ரீல் பார்த்துட்டு தான் அதுக்காக படத்தில் அடிக்கிறதா? என் ஒய்ஃப் என்னை 2 மாதம் விட்டு போயிட்டாங்க. இப்போது கண்டுபிடிச்சி நான் கூட்டு வந்து இப்போ இங்கே வர்றதுக்கு காலையில் வரும்போது கூட நானும் உன் தங்கச்சி வீட்டுக்கு வரல, நாங்கள் வரேன், உடனே க்ளோஸ், டைவர்ஸ் கொடுத்துரு எனக்கு. ஏமா நீ எமோஷனலாக பிளாக்மெயில் பண்ணல நீங்கள் அவங்கள? இல்லை சார், எனக்கு கல்யாணம் ஆகி 12 இயர்ஸ் ஆகுது. எனக்கும் அவருக்கும் ஏஜ் டிஃப்ரெண்ட் இருக்கு. நான் சொல்லி கொடுத்தாலும் அவர் கற்றுக்க மாட்டாரு. ஒரு விடாமுயற்சி படத்தில் பார்த்தீங்களா, அப்போ அந்த 12 வருஷன்றது ஏதோ நம்பர் நினைக்கிறேன். அப்போ அந்த 12 தாண்டி நம்ம தப்பிச்சிருவோமோ? 12ஆம் கட்டத்தை தாண்டிட்டா இந்த வாழ்க்கையில் இந்த பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் பண்ணுவானது இல்லை, ஆனால் 12 மட்டும் தாண்டிட்டா ஒரு பாதி கிணறு தாண்டாம தான் நினைக்கிறேன். நோட் பண்ணி வச்சுங்க. இந்த இன்ஸ்டாகிராமில் இந்த ஜோடியாக பண்ணுறாங்கல்ல சார், அந்த மாதிரி பண்ணோம்னா நிஜமா நமக்கு வர்றதில்ல. அது மாதிரி ஒரு ஃபோட்டோ கூட எடுக்க மாட்டார் சார். அது கூட தான் சார் கற்றுக் கொடுக்கணும். ஃபோட்டோ அவங்க ஒரு ஃபோட்டோ பைத்தியம். இப்போ நீங்கள் பிரேக் விட்டீங்க பாருங்க, அப்போ கூட பார்த்தீங்கன்னா ரீல்ஸு ஃபோட்டோ, ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போங்க 50 ஃபோட்டோவாவது எடுப்பாங்க. ரீல்ஸ் கூட ஓகே, ஃபோட்டோ கூட யாருமே எடுத்தது இல்லையா? அது நான் ஆசைப்பட்டது தப்பா?
ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் தான். ரீல்ஸ் பண்ணாதுக்கெல்லாம் டைவர்ஸ் கேட்டால் என்ன நியாயம்? இதுலடா பெரிய குத்தமாக இருக்குது. ஆனால் இப்போ வரவங்கலாம் பார்த்தீங்கன்னா பையன் வந்து சம்பாதிக்கிறான்றதை தவிர, உண்மையாகவே சொல்கிறேன், சம்பாதிச்சா தான் கட்டிக்கணும், அது வேறு விஷயம், வீட்டில் நினைக்கிறது. பொண்ணுங்க எப்படின்னா சம்பாதிக்கிறத விட இன்ஸ்டாகிராமில் இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்கணுமா அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. உண்மையிலேயே இந்த யூடியூப் வீடியோவில் பார்க்குற மாதிரியே உண்மையிலே இருக்குது. இவன் ரீல்ஸ் பண்ணால் போதும்டா, அவனுக்கு ஃபாலோவர்ஸோட பார்க்கறதுல இவன் நல்லா பண்ணுறான், இவன் வந்து பிள்ளைங்க மாதிரி இருக்கான், இவனை கட்டிக்கிட்டால் நம்ம வந்து பிற்காலத்தில் கண்டிப்பாக கஞ்சி போத்துவான் அப்படின்ற ஒரு அல்பத்தனமான நம்பிக்கையோட நிறைய பேர் கட்டிக்கிறாங்கப்பா. நீங்கள் என்ன இந்த மொபைலில் இருக்க உலகத்திலே வாழ்ந்துட்டு இருக்கீங்க, நீங்கள் அதுக்குள்ளே உங்கள் கணவரே இழுக்கிறீங்க. நீங்கள் நிஜ உலகத்துக்கு வாங்க. ஒரு வெளில போனால் டீசெண்டாக உட்காந்து சாப்பிட கூட தெரியாது. கேட்டால் நான் படிக்கல, என்னை விட்டுரு, எனக்கு தெரியல. அப்போ நான் யார்கிட்ட எதிர்பார்ப்பேன்? எவ்வளோ கற்றுக் கொடுத்தாலும் கற்றுக்க மாட்டுறாரு. 12 years ஆகுது சார், இன்னி வரைக்கும் ஒரு எனக்கு பொட்டு கூட வாங்கி கொடுத்தது கிடையாது சார், இன்னி வரைக்கும். அப்போ எனக்கு என்ன தோணும்? இல்லை, இப்போ நீங்கள் ரீல்ஸ் எல்லாம் கூட போட்டி கூட ஒரு சின்னதாக ஆசையாக பொட்டு வாங்கி கொடுக்குறதோ, அவங்களுக்கு தேவையான விஷயம் வாங்கி கொடுக்குறது உங்களுக்கு என்ன சின்ன விஷயம் கூட பண்ண மாட்டார் சார். அதாவது நான் வேலை செய்யறதுனால எட்டு பைசா நான் இது வரைக்குமே, அதாவது இந்த 6-7 வருஷமா நான் சம்பாதிக்கிற காசு மொத்தமாக அவங்க அக்கௌண்ட்டுக்கு தான் போகும் சார். அக்கௌண்ட்டுக்கு போனால் அவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறல்ல சார். நான் சொல்கிறேன், ஒரு கல்யாண நாள் வரப்போவும் 10 years செலிப்ரேட் பண்ணோம் சார் வீட்டில். 10 years எப்படியோ வாழ்ந்துட்டேன் இவர் கூட அப்படின்ட்டு. ஒரு பூ கேட்டேன் சார் அன்னைக்கு, நிறைய தலை நிறைய எனக்கு எப்படியோ வாழ்ந்துட்டேன்றாங்க. ஆனால் அந்த தப்பாக சொல்லலை, இது எதுவும் வாக்குவாத மாதிரி போயிட்டு போகுது. ஆனால் இவர் பார்த்தா சம்பாதிக்கிறது மொத்தமே அந்த அக்கா அக்கௌண்ட்டுக்கு தான் போகுமா. அந்த அளவுக்கு வந்து அவங்கள பிடிச்சி பண்ணுறாரு. வேலை தான் முக்கியன்றது அவருக்கு தெரியுது. அந்த வேலை மட்டுமே முக்கியம் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி அவருக்கு புரியுது. அதை மட்டும் அது அவர் உடச்சிட்டு வெளில வந்துட்டாருன்னா இந்த இவங்களுக்குள்ளே நடக்கிற பிரச்சனை சால்வ் ஆகிடும்னு நினைக்கிறேன். அவர் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி சில விஷயங்களுக்குள்ள ஆட்பாடாட்டியும் கூட அவர் உங்கள் கூட தான் வாழணும்னு நினைக்கிறாரு. நீங்கள் என்ன நினைக்கிறா, என் விஷயத்துக்குள்ள ஆட்படலைன்னா நான் வெளில போயிடுறேன்னு நிற்கிங்க. அவர் இன்னும் உங்கள் ரிலேஷன் வேணுங்கிறாரு. அவர் உங்க மேல உயிரா இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு. அந்த துருப்பி சீட்டை கையில வச்சுக்கிட்டு நான் டிவோர்ஸ் வாங்கிடுவேன்னு சொன்னா இது எப்படி சரி? இவ்வளவு எமோஷனலா டார்ச்சர் பண்ணி இவ்வளவு பிரச்சனை வந்துருச்சு, இன்னமும் எப்படி அவங்க மேல உங்களுக்கு இவ்வளவு லவ் தொடர்ந்து லவ் சார்? நீ போகாத அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அவ்வளோ சார் முடிஞ்சு போச்சு. நிறைய லேடிஸ் என்கிட்ட சொல்கிறது என்னென்னா, ஆரம்பத்தில் பெண்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆச்சுன்னா டாக்டர் 2 பெட்ஷீட் எடுத்துகிட்டு போய் மொட்டை மாடியில் தோச்சி தொங்க விட்டுருவேன் அப்படின்னு. இது வேறு லெவலில் இவங்க எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, செம்மையாக இருக்கும் பார்க்கறதுக்கு. அதுவும் இல்லாமல் முன்னாடி காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அட்வான்ஸான வாஷிங் மிஷின் கிடையாது. எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கையிலேயே மாவு கிரைண்டர் தான் மாவு அரைப்பாங்க. இப்போ கிரைண்டர் தான் அரைக்கிறாங்களா? இப்போலாம் கடையில் போய் வாங்கிடுறாங்க. இப்போலாம் வாஷிங் மிஷினில் தானே துவைக்கிறாங்க, இடிக்கிறது புடைக்கிறது எதுவுமே இல்லைன்றதுனால அந்த ஆணை போட்டு உலுக்கி எடுத்துடுறாங்க போல. ஓகே. ஆனால் டாக்டர் இப்போ அவங்க சொல்லும் போது ஒரு சில விஷயம் சொன்னாங்க, எனக்கு மூட் ஸ்விங் ஆச்சுன்னா என் பார்ட்னரோட ஃபோனை வந்து பிளாக் பண்ணிடுவேன் அப்படிங்க. இல்லை, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, என்னோட பிரிவோட வழி உனக்கு தெரியட்டும், நான் உன் மேலே உள்ள லவ் வச்சுருக்கேன், நீ கொஞ்சம் கூட புரிஞ்சிக்க மாட்டேன்ற, நான் இல்லாமல் இருந்தால் நீ கொஞ்சம் கஷ்டப்படுவல்ல, அப்போயாவது அருமை உனக்கு தெரியுதான்னு பார்க்குறேன், நீ தேடுவல்ல, அந்த தவிப்பு உனக்கு வரணும், அதை நான் வர வைக்கிறேன் பார் அப்படின்ற அந்த கோவத்தில் தான் பெண்கள் அது செய்கிறாங்க. இப்படி இருக்க பெண்கள் கிட்ட ஆண்கள் எப்படி பேசணும்னா, வீட்டுக்கு வந்தோடனே நான் சாப்பாடு சாப்பிட்டியா, ஓகே முடிஞ்சு போச்சு அப்படின்னு போய் தூங்குறது விட்டுட்டு அவங்ககிட்ட வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு 15 நிமிஷமாச்சும் பேசணுமா. அந்த அளவுக்கு பெண்களை வந்து ஹெல்ப்லெஸ் ஆக்கவே கூடாது. ஒரு டெய்லி டோஸ் ஆஃப் லவ், டெய்லி டோஸ் ஆஃப் நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன், நீ எனக்கு முக்கியம், நீ தான் ஸ்பெஷல் அப்படின்றத பெண்களுக்கு எப்போ பார்த்தாலும் கொஞ்சம் அப்படியே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பேசுறது எப்படின்னா வந்து உனக்கு என்ன பிரச்சனையா, என்னாச்சு வீட்டில் அப்படின்னு கேட்கணுமா, முதல்ல கற்றுக்குங்க நண்பர்களே. அவங்க எதிர்பார்க்கறது என்ன, நீ கொஞ்சம் ஸ்வீட்டான சில வேர்ட்ஸ், இல்லை செல்லம், இல்லை கண்ணு, இல்லை பாப்பா, ஏதோ ஒன்று சொல்லிட்டீங்கன்னா நீ உருகிடுவாங்க. இப்படியே என்ன பிரச்சனை வந்துட்டாலும் ஒரு அன்பாக ஒரு 4 வார்த்தை சொன்னால் போதும்டா. அதாவது செல்லம், அவ்வளோதான், அங்கேயே ஃப்ளாட் ஆகும், முடிஞ்சு போச்சு. அவங்களோட கணவர் ரொம்ப கேஷுவலாக அவங்க கொலீக்ஸ் கிட்டேயோ இல்லை யாருக்கிட்டேயோ ஒரு விமன் கிட்ட பழகிறதே கூட அவங்களுக்கு ஒரு மாதிரி இன்செக்யூரிட்டியாக ஒரு மூட் ஸ்விங்கை உருவாக்குது. இதே ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கணவன் சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், உனக்கு வர லெட்டர்லாம் நான் பார்த்தே தீரணும், உனக்கு வர இமெயிலாம் நான் பார்த்தே தீரணும்னு ஒரு கணவன் சொல்லியிருந்தா அந்த கணவனை பற்றி நாங்கள்லாம் என்ன பேசியிருப்போம்? இவரே இப்படி அல்பமாக நடந்துக்கிறாரு, இவரே இவ்வளோ இன்செக்யூராக இருக்காரு, இவருக்கு என்ன? இதே கேள்விகளை இப்போ பெண்கள் ஓகே கேட்க வேண்டியதாக இருக்குது. உங்கள் பெண்மை மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அப்படியே புட்டு வைக்கிறாங்களா என் சைடில், சந்தேகப்படுறியா அப்படி இப்படி எல்லா வார்த்தையும் போடுறவங்களா கடவுளே. ஆனால் இதுவே அவங்க தப்பு பண்ணால் ஏன் கணவன் தானே அப்படின்ற உரிமை, அது ஈகோ வர்ற உள்ளே வரும். மென்னு தெரிஞ்சிக்க வேண்டிய லைஃப் ஹேக் என்னென்னா, விமனுக்கு வந்து அவங்க மூளையில் பேசுகிறதுக்கான மொழிக்கான மையம் கொஞ்சம் பெரிய சைஸ்ன்றதுனால ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு 3000 வார்த்தைகள் பெண்கள் பேசி ஆகணும். தீக்கலைன்னா அந்த லோடு ஏறிக்கிட்டே இருக்கும். என்னைக்கா ஒரு நாள் வெடித்து டேம் திறந்த மாதிரி மடை திறந்து பாயும். எல்லா ஆண்களும் தெரிஞ்சுக்குங்க, புரிஞ்சுக்குங்க.
ஒரு 15 மினிட்ஸ் அவங்களுக்குன்னு பர்சனலாக டைம் ஒதுக்கி வாமா நம்ம 2 பேர் பேசலாம்னு நீங்கள் தான் கூப்பிடணும். பெண்கள் கூப்பிடுவாங்க நிறைய டைம், இந்த டிவி ஆஃப் பண்ணுங்க வாங்க நம்ம டைம் ஸ்பெண்ட்லாம். டிப்பிக்கலி ஆண்களை இதை முடிச்சுட்டு வரேன், இதை பார்த்துட்டு வரேன், நீ இப்போ வெயிட் பண்ணு, நான் அப்புறமா வரேன்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து அந்த மாதிரி கூப்பிட ஆரம்பிச்சிட்டா 5 நிமிஷம் தான் உங்களுக்கு டைம். அதுக்கப்புறம் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக போயிடணும், இல்லைன்னா அவ்வளோதான் பிரச்சனை அங்கேயே வெடிக்க ஆரம்பிச்சிடும். சரி, அப்படியே வந்து அவங்க பேச கூப்பிட்றாங்களோ அவங்க ஒரு சொல்கிறாங்களே, ஒரு பிரச்சனையை சொல்கிறாங்க, அதை வந்து டக்குன்னு அதை வந்து சொல்யூஷன் தராத ஒரு இது இப்படி பண்ணு அப்படி சொல்கிறதுக்கு பதிலாக, அப்படியா இப்போ எங்கள் அம்மா திட்டாங்களா உடனே என்ன ஆச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பேச்சு கொடுத்துட்டு கடைசியில் இப்படி நீ பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் அந்த பிரச்சனையை வந்து தீர்க்க முடியும். எடுத்தவொடனே எங்கள் அம்மா தானே பேசுகிறாங்க விடு அப்படின்ட்டீங்கன்னா போதும், அங்கே தான் பிரச்சனையே ஆரம்பிக்கும். அவர் கேட்ட மாதிரி தான் அந்த மூட்ஸுங்கிற டேர்மை இப்போ மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஃபிசிக்கலாக உங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கும்போது we can assist. பட் எல்லா டைமுமே அதை ஒரு காரணமாக காமிச்சு நான் கோவப்பட்டுருவாங்க, பட் நான் மூட்ஸுங்கில் இருந்தங்க மாதிரி ஒரு ரீசனாக அதை கொண்டு அப்படி ஒரு கேடயமா அது வர பயன்படுத்துறது நியாயம் இல்லை. ஒரு மதர் எப்போ பார்த்தாலும் மூட் ஸ்விங் ஆகிட்டே இருந்தால் அது குழந்தைக்கு எப்படி இருக்கும்? இந்த பொம்பளை ப்ரெடிக்டே பண்ண முடியாது, இது எப்போ பார்த்தாலும் எதாவது பண்ணினே இருக்கும், இதுகிட்ட பேசவே முடியாதுன்னு சொல்லிட்டு குழந்தைகளே வந்து ஐயோ எங்கள் அம்மா கிட்ட எப்போ போய் பேசுறதுன்னு எனக்கு தெரியாது, எப்போயாவது வெடிச்சு விட்ருவாங்க, எப்போயாவது கடிச்சு விட்ருவாங்கன்னு இருந்ததுன்னா மூட் ஸ்விங் இருந்ததுன்னா அப்போ டெஃபினெட்லி அது உங்கள் ஹஸ்பண்ட் ட்ரீட் பண்ண வேண்டிய விஷயம் இல்லை, நாங்கள் ட்ரீட் பண்ண வேண்டிய விஷயம். ஆக மொத்தம் இதில் என்ன தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, இப்போ வந்து கணவர் வீட்டுக்கு வராருன்னா எடுத்தவொடனே இந்த பிரச்சனை சொல்லாமல் அவங்கள கொஞ்சம் இலைப்பார வச்சுட்டு அந்த பிரச்சனை சொல்லும் போது கணவர்களும் வந்து உடனே சொல்யூஷன் தராமல் அவங்க மனசுக்கத்தை கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறமான அந்த பதிலை தந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லைனா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இது வந்து இன்னும் அதிகமாக சோஷியல் மீடியா தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடுமை. இதெல்லாம் நம்மலாம் இப்போ ரொம்ப கஷ்டப்படுவோம் போல். நான் கூட பரவாயில்ல, என் ஃப்ரெண்டெல்லாம் 2 ஃபோன் இருக்கும், இதில் 2 இன்ஸ்டாகிராம், இதில் 2 இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டு, இதில் அப்பா பேசுகிறாரு கால் பண்ணுறேன், ஐயோயோ கடவுளே. அப்போ அண்ணன் சைடு ஃபோன் வரும், அந்த பையன் எப்பயும் குடிச்சிக்கிட்டே இருப்பான். இப்போ அந்த குடிக்கிறத நிப்பாட்டான் பையன். ஆனால் அந்த குடிக்கிறத நிப்பாட்டி அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட வெளியே இருக்கிறது இவன் குடிக்கதான் போகிறான் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இவன் குடிக்காமல் இருக்குது, இவன் கொஞ்சம் காண்டாகுது. குடிக்காதுன்னா குடிக்க வைக்கிறதுக்கு அதுவே காரணமாயிடுது. அதனால் அவங்களும் அந்த சைடு கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு தானே பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த ஒட்ட புரிஞ்சு நடந்தீங்கன்னா இதை பார்க்குறவங்க கண்டிப்பாக வந்து கொடுத்து வச்சவங்கன்னு நினைக்கிறேன். இந்த எபிசோட் பார்த்தாலும் ஓகே ஒரு ஐடியா வந்திருக்கும் உங்களுக்கும். ஏன்னா என்ன தான் நம்ம கரெக்டாக போகிறோன்னு தெரிஞ்சாலும் ஒரு டைம் வந்து நம்மளுக்கு என்ன பண்ண நமக்கே ஒன்று புரியாது. அந்த மாதிரி டைமில் இது மாதிரி ஒரு தெளிவான வீடியோ கிடச்சிதுன்னா உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். திரும்ப இன்னொரு உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.